நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நபியும் சரி சஹாபாக்களும் சரி எப்பவுமே எந்த வம்பு தும்புக்கும் போகவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்களுடைய தீன் உண்டு, அவங்களுடைய வழி உண்டு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்கள அவ்வளவு இயல்பா நடக்க விட மாட்டாங்க மக்கத்து எதிரிகள். ஏதாவது தொல்லை பண்ணி ஏதாவது இடைஞ்சல் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள்ல ஒரு சில பேர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதிரிகள்லாம் அதை ரோட்ல நின்றுட்டு அவங்கள கேலி பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி, ஏன் வெறுப்பேத்துற மாதிரி, அவங்களை ட்ரிகர் பண்ணி எப்படியாவது ஏதாவது வார்த்தையை அவங்க விடணும், அதை பிடிச்சிட்டு நாம அவங்கள வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குழு, முஸ்லிம்களுடைய இந்த குழு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போன சஹாபாக்களுடைய குழு சலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. இந்த செயலை பாராட்டி தான், இந்த குணநலன்களை அல்லாஹு தாலா விவரிச்சு தான் சூரா ஃபுர்கான்ல 25வது சூறால 63வது ஆயத்தாக இறக்கி வச்சிருக்கான். வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அப்படி ரொம்ப பணிவா நடந்து போவாங்க. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, முட்டாள்கள் ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சஹாபாக்களுடைய அந்த நடவடிக்கையை அல்லாஹு தாலா பாராட்டி தான் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். நமக்குமான செய்தி என்ன அப்படின்னா, நாம அறிவாளிகள்கிட்ட அல்லது புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட நாம விவாதம் பண்ணலாம், லாஜிக்கா பேசலாம். ஆனா புரியாதவங்க அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள்ட்ட, அறிவில்லாதவங்கள்ட்ட எவ்வளவுதான் நாம லாஜிக்கா பேசினாலும், என்னதான் ஆதாரத்தை காட்டினாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிற முடிவுல இருந்தாங்க அப்படின்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.